அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக மூல நோயை முழுமையாக தீர்ப்பதற்கான கோரைக்கிழங்கை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது தீராத வயிற்று வலிக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். கோலிக் ஸ்டமக் பெயின் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இந்த நோய் ஒரு சிலருக்கு ஒரு கொடிய நோயாக வந்து விடுகின்றது. இந்த நோய் வந்தால் பலதரப்பட்ட துன்பங்கள் உடலில் சேரும். குறிப்பாக இந்த நோய் வந்தால் அதற்கான அறிகுறிகளும் நோயின் தன்மையும் பார்க்கலாம். அடிவயிற்றில் வாயு தோன்றும், அடிக்கடி அடிவயிறு வலி காணும். இதனால் விலா எலும்புகள், பக்கவாட்டு எலும்புகள் எல்லாம் வலி தோன்றும். முதுகு பக்கம் தீராத வலி வரும். மேலும் வயிற்று பொறுமல் ஏற்படும். உண்ட உணவு செரிமானம் ஆகாமல் ஒரு சிலருக்கு வாந்தி வரும். இவையெல்லாம் நோய்க்கான காரணங்கள், அறிகுறிகள். இந்த நோய் சிறுகுடல் பகுதியில் அளவிற்கு அதிகமாக பாதித்தால் நாளடைவில் தீர்க்க முடியாத ஒரு நோயாக மாறிவிடுகின்றது. ஆகையால் இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை திப்பிலி. அரிசி திப்பிலி என்று பெயர். திப்பிலியில் 2 வகைகள் இருக்கின்றன. சிறிய அளவில் கருமை வண்ணத்தில் இருக்கக்கூடிய திப்பிலி ஒரு வகை. அடுத்ததாக நீண்ட குச்சிகளாக வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது அரிசி திப்பிலி. திப்பிலியை போலவே அரிசி திப்பிலியும் பல மடங்கு வீரியத்தன்மை கொண்டது. நெஞ்சுக்கோழை, வயிற்று பொறுமல், தீராத வயிற்று வலி, குன்மம் இவையெல்லாம் படிப்படியாக தீரும். சதைப்பிடிப்பு, உடலெங்கும் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலிகள் இவற்றை தவிர்க்கும் என்பதால் நாம் அரிசி திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி. உடலில் ஏற்படுகின்ற கிருமிகளால் ஏற்படுகின்ற வலிகள் இவற்றை நீக்கும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. சுக்கு ஒரு நஞ்சு அறுப்பான். விஷ நஞ்சை நீக்கும். குன்ம நோய் வராமல் பாதுகாக்கும். வயிற்று பொறுமல் வராமல் தணிக்கும். வயிற்று வலி வந்தால் அவற்றால் ஏற்படுகின்ற வலியை போக்கும் என்பதால் நாம் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. உடலுக்கு குளிர்ச்சி தரும். சூட்டினால் வருகின்ற வெட்டை, வயிற்று வலி இவற்றை தணிக்கும். சூரணங்கள், லேகியங்கள் இவற்றை சேர்த்து சாப்பிடுவதற்கு நாட்டு பசுனை. ஜீரகத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. ஜீரணக்குடோரி, வாதாபி, ஜீரணாபி என்று பல பெயர். ஒவ்வொரு வகையான பொருளுக்கும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அந்த வகையில் ஜீரகம் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுத்து அற்புதமான முறையில் செயல்பட வைக்கும். குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல், சிறுநீர் பாதையில் தோன்றும் நோய்கள் இவையெல்லாம் அற்புதமான முறையில் தடுத்து ராஜ உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். மேலும் ஜீரண சக்தி குறைவாக இருந்தால் அவர்கள் ஜீரகத்தை முறைப்படி சுத்தப்படுத்தி 1 முதல் 2 கிராம் அளவிற்கு தேனோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலெங்கும் பரவியுள்ள அபான வாயு சரி செய்து ஜீரணம் நன்றாக நடைபெறும். பொடித்த ஜீரகத்தை எண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை தலைப்பகுதிக்கு தேய்த்து வந்தால் பொடுகு தொந்தரவு இவையெல்லாம் நீங்கி பித்தகாசம், சீத பித்தம், ஆர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகும். மேலும்
உள் பாதங்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், தோல் நமைச்சல், பாத எரிச்சல் இவையெல்லாம் சரி செய்யும். இரத்த அழுத்தத்தை சரி செய்யும். குறை இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், லோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும். உள்ளம் இருக்கையில், அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல வகை தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஜீரகம். மேலும் ஜீரகத்தை முறையாக பயன்படுத்தி வந்தால் நீண்ட காலம் உள் உறுப்புகள் பழுதாகாமல் பாதுகாக்கும். மேலும் அதீத விக்கல், தொடர் விக்கலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஜீரகத்திற்கு இருப்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. அரிசி திப்பிலி அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள். கோழை அகற்றும், நெஞ்சு குழாய் பகுதியில் ஏற்படுகின்ற அடைப்புகளை சரி செய்யும். விக்கல் மூலம் அடைப்பு ஏற்பட்டு நெஞ்சு பகுதி குழி விழும். அந்த நெஞ்சு பகுதியை பாதுகாத்து விக்கல் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் திப்பிலிக்கு உள்ளது. மேலும் கோடை காலத்தில் தோன்றக்கூடிய தோல் நமைச்சல், தோல் அரிப்பு, குளிர்காலத்தில் தோன்றக்கூடிய ஜன்னி நோய், திடீர் காய்ச்சல் இவையெல்லாம் தடுத்து நிறுத்தும். உள் உறுப்புகளில் குடல் உறிஞ்சிகளை பாதுகாக்கும் என்பதால் நாம் அரிசி திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. சூரணம், லேகியம், கிருதங்கள் இவையெல்லாம் செய்வதற்கு தேன் அற்புதமான ஒரு பொருள். சூரணம் செய்து தேனோடு குழைத்து சாப்பிட்டு வந்தால் சூரணத்தின் மருத்துவ குணம் இரட்டிப்பாக்கும். சூரணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ தன்மையை கெடாமல் நீண்ட காலம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தேனிற்கு உள்ளது. மார்புச்சளி, நெஞ்சிக்கோழை, ஆண் தன்மை இல்லாமை போன்ற நோய்களை விலக்கும். குறிப்பாக நாவிற்கு சுவை அரும்புகளின் உணர்ச்சியை தூண்டும். நோய்வாய்ப்பட்ட காலத்தில் தேனை நாம் 5 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் விஷஜுரம் நீங்கும். திடீரென்று வரக்கூடிய காய்ச்சலை தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு பொருள். தொடர் விக்கலால் உடல் உஷ்ணமடையும். அந்த நேரத்தில் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும், சிறு குழந்தைகளுக்கு மாந்தை என்கிற நோய் வரும். மாந்தை நோய் வராமல் பாதுகாத்து ஆண்கள் பெண்களுக்கு வரக்கூடிய வெட்டை நோயை தணிக்கும் என்பதால் நாம் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஜீரகம் 15 கிராம், அரிசி திப்பிலி 5 கிராம், தேன் தேவையான அளவிற்கு, விளக்கெண்ணெய் தேவையான அளவிற்கு. முதலில் நாம் இந்த மருந்து பொருளை நேரடியாக பயன்படுத்தாமல் வறுத்து பயன்படுத்த வேண்டும். ஆகையால் 15 கிராம் ஜீரகத்தை பொன் வறுவலாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்த ஜீரகத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அரிசி திப்பிலி 5 கிராம், பொன்னிறமாக வறுத்த அரிசி திப்பிலியும் எடுத்துக்கொள்ளலாம்.